முதலாளி இருந்தானாம். அவன் தனக்கு கீழே இருக்கின்ற 3 பேரை அழைத்து, ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வரார் 3 மாசம் கழிச்சு. 4 வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு 8 ஆக்கி இருந்தானா. 2 வச்சிருந்தவன் 2 போட்டு 4 ஆக்கி இருந்தானா. அந்த 4 காசை 8 ஆக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன்னாராம். 2 காசு கொடுத்ததை 4 ஆக்கினான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன். இந்த 1 ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரா, என்னப்பா பண்ணனு? சார், நீங்க பாட்டுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா, அதனால ஒரு மண்ணுல புதைச்சி வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். நேரா கொண்டு வந்து அந்த 1 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாரா, நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம். பாருங்க.